ഹായ് ഉറവുകളെ, ഇன்றைக்கി തമിഴ് പുത്താണ്ട് പ്രകാരം இன்றைக்கி ഞാൻ വീട്ടിൽ തയ്യാറാക്കുന്ന ஸ்பெஷல் பால் பாயசம், சேமியா பால் பாயசம். இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சேமியா, அப்புறம் முந்திரி, திராட்சை, சுகரு, அதுக்கப்புறம் ஏலக்காய், லைட்டாக சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பாலும் சவரிசியும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இது வெந்துட்டுருக்குறேன். இந்த வெந்துட்டு டைம் நம்ம சேமியா நெய்யில் வறுத்துக்கலாம். பார்க்கலாமா வாங்க. இதில் ஃபஸ்ட்டு சேமியா நெய்யில் வறுக்கணும். நல்லா வறுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாமல் நெய் லைட்டாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே அந்த முந்திரி திராட்சை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சு அதிகம் வச்சு தீஞ்சு போயிட்டு சிம்மில் வச்சு அதெல்லாம் வறுத்து ஒரு கலர் மங்கின்னு எடுத்துடணும். அவ்வளோதான். வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறிட்டு இனி எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்ச சேஷம் அதே நெய்யில் நம்ம கொஞ்சம் அந்த சேமியை கொஞ்சம் நல்லா வணக்கணும். அந்த நெய் அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தண்ணியில் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த சேமியை நல்லா நெய்யில் வணக்கி எடுத்துடணும். அவ்வளோதான். நல்லா கலர் மாறினது நல்லா கலர் எடுக்கணும். சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஜாஸ்தியாக வச்சா தீஞ்சு போயிடுவேன். அவ்வளோ பார்த்துட்டேன். கலருக்கு லைட்டாக கலர் மாறிய பார்த்துட்டேன். அவ்வளோதான். பால் நல்லா கொதிச்சிட்டேன். பால் சவ்வரிசி இருக்கிற போட்டுருக்கு. அதனால் நல்லா கொதிச்சிட்டேன். ஓகே, சவ்வரிசி வெந்துச்சு. இனி நம்ம சவ்வரிசி வெந்ததுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான சர்க்கரை எந்த அளவுக்கு சுகர் வேணும் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டு லாஸ்ட்டு வேணால் பார்த்துட்டு போட்டுக்கோ. அவ்வளோதான். சர்க்கரையும் போட்டேன். நல்லா கலரி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சொன்ன ஏலக்காய் சுகரும் போட்டு அரைச்சி மிக்ஸி வச்சு அரைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கணும். அது கூட அதுவும் போட்டு நல்லா கலரி விட்டுடணும். அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஸ்மெல்லு வந்துடுமா. அவ்வளோதான். இதுவும் போட்டு நல்லா கலர் வச்சுட்டு சேஷம் லாஸ்ட்டு ஃபைனலி நம்மளை வறுத்துட்டு சேமியா இருக்குல்ல, சேமியா இதில் ஆட் பண்ணலாம். சேமியா ஆட் பண்ணலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண சேஷம் லைட்டாக மூடி வச்சிடணும். மூடி வச்சு ரொம்ப கலரை விட்டு வைக்க வேண்டாம். அது லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சாலே அது வெந்துடும். சேமியா அந்த ஆவியில் அந்த சூட்டில் வெந்துடும். அவ்வளோதான். நம்ம சேமியா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டு ஃபைனலு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வணக்கி எடுத்துனா அது லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப். அவ்வளோதான். இது நல்லா ஆட் பண்ண சேஷம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சது அந்த சேமியா இது செட் ஆகுவேன். ரொம்ப கொதிக்க வச்சா சேமியா கொலகுலங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் உறவுகளே. நம்ம இன்றைக்கி பால் பாயசம் ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடாக தான் இருக்குது. நல்லா கொதிக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஹாப்பி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். ஓகே, பாய்.